இன்னைக்கு நம்ம ஒரு 5 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். 1 பிரதமர் மோடி ஜப்பான் விசிட் போயிருக்காங்க. 2வது கிரீன்லாந்து அத அமெரிக்கா எடுத்துக்க நினைக்குது. 3வது இந்தியாவுக்கான புதிய தூதர கனடா நியமிச்சிருக்காங்க. 4வது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேசில் அமெரிக்கா மேல ரெட்டாலியேட்டரி டாரிஃப் போடுறதா இருக்காங்க. அதை பத்தின ஒரு விஷயம். நான் உங்கள் கார்த்தி, இருமுனை கத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரதமர் மோடி ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா அவரோட அழைப்பின் பேர்ல 2 நாள் ஜப்பான் பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. இது 15வது இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாடா பார்க்கப்படுது. இந்த விசிட்டை பத்தி மோடி அவர்கள் பேசும்போது, இது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு. நம்ம நாட்டு நலன்களை முன்னெடுத்து உலக அமைதியையும் பாதுகாப்பையும் வலுப்படுத்த இது உதவும் அப்படின்னு சொன்னார். இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் முதலீட்டு பங்காளர்களை வலுப்படுத்துறதுதான். அது கூடவே கலாச்சார தொடர்புகளையும் மேம்படுத்த போறாங்க அப்படின்றதுதான் இந்த விசிட்டோட முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. அது போக மோடி தன்னோட பயணத்தை பத்தி பேசும்போது, இந்தியா ஜப்பான் இடையிலான சிறப்பு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் மற்றும் வேர்ல்டு வைட் பார்ட்னர்ஷிப் கடந்த 11 வருஷமா நல்லா முன்னேற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இனிமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற புதிய டெக்னாலஜில 2 நாடுகளும் இன்னும் அதிகமா ஒத்துழைக்க போறாங்க அப்படின்றதையும் அவரு சொன்னாரு. இது நம்ம பொருளாதாரத்துக்கும் டெக்னாலஜிக்கல் குரோத்துக்கும் பெரிய உதவியா இருக்கும் அப்படின்றதையும் அவரு சொன்னாரு. அடுத்தது 68 பில்லியன் முதலீடு. இது ரொம்ப முக்கியமான புள்ளி விவரம் பார்க்கணும். அதாவது ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்கு. இந்த ப்ளூம்பர்க் நியூஸ் படி 2 நாள் பயணத்துல இந்தியா சுமார் 68 பில்லியன் டாலர் அளவுக்கு, அதாவது இந்திய மதிப்புப்படி 5.6 லட்சம் கோடி முதலீட ஜப்பான்ல இருந்து திரட்ட முற்பட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல செமிகண்டக்டர்கள், அப்புறம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மற்றும் ஏஐ டெக்னாலஜி போன்ற துறையில ஒரு பொருளாதார பாதுகாப்பு ஒப்பந்தமும் கையெழுத்தாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா E10 ஷிங்கான்ஷின் புல்லட் ட்ரெயின். இதுதான் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமான தகவலா பாக்குறாங்க. அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் E10 ஷிங்கான்ஷின் புல்லட் ட்ரெயின் இது பாத்தீங்கன்னா இந்தியாவில தயாரிக்க ஒரு ஒப்பந்தம் போட வாய்ப்பு இருக்கு சொல்லப்படுது. இது ஏறக்குறைய 40 வருஷத்துக்கு முன்னாடி மாருதி சுசுகி கூட்டு தொழில் எப்படி ஒரு பெரிய மைல்கல்ல அமைஞ்சதோ இந்தியாவில, அது போக இதுவும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த ரயில்கள் 400 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகக்கூடியது. மணிக்கு 400 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட்ல செல்லக்கூடிய ரயில்கள் இது. மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் திட்டத்துல இந்த ரயில்கள் பயன்படுத்தப்படும். இது நம்ம நாட்டுல தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் ஜப்பானிய மாநிலங்கள்ல உள்ள ஆளுநர்களையும் சந்திச்சு பேசுறாரு. ஜப்பான் பயணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மோடி ஆகஸ்ட் 31ஆம் தேதி சீனாவுக்கு போறாரு. அங்க நடக்கிற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுல, அதாவது SCO மாநாட்டுல கலந்துக்கிறாரு. அங்க சீன அதிபர் ஷி ஜின்பிங்கையும் சந்திச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருக்கு. சோ இப்போ நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். அதாவது நமக்கும் ஜப்பானுக்கும் இருக்கிற ஒரு வர்த்தகம் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை நான் இங்க உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கடந்த 2023-24 நிதியாண்டுல மொத்தம் 22.8 பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு. இதுவே 2024-25 நிதியாண்டுல, அதாவது ஏப்ரல் 2024 இருந்து ஜனவரி 2025 வரைக்கும் 21 பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த வர்த்தகம் பெரும்பாலும் ஜப்பானுக்கு தான் சாதகமா அமைஞ்சிருக்கு. அதாவது நாம ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்ண பொருளை விட அங்கேருந்து இறக்குமதி பண்ண பொருள் தான் அதிகம் காணப்படுது. 2023-24 நிதியாண்டுல நம்ம இந்தியா ஜப்பானுக்கு 5.15 பில்லியன் டாலர் மதிப்புடைய பொருட்களை தான் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஆனா ஜப்பானு நமக்கு கிட்டத்தட்ட 17.69 பில்லியன் டாலரை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ட்ரேட் டெபிசிட் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எவ்வளவு அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருந்தாலும் நம்மளுடைய ஏற்றுமதி அதிகமா இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு நல்ல விஷயமா இங்க பார்க்கப்படுது. அதை கவர்மெண்ட் சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. ஓகே, இப்ப நம்ம கிரீன்லாந்து பத்தி பார்க்கலாம். நாங்க செவனேன் தான் இருக்கோம், எங்ககிட்ட ஏண்டா வர அப்படின்னு சொல்ற மாதிரி கிரீன்லாண்ட அமெரிக்கா எடுத்துக்க பாக்குறாங்க. முதல்ல கிரீன்லாந்து எங்க இருக்கு, அதன் நிலை, தற்போதைய நிலை என்னன்றத நம்ம தெளிவா பார்ப்போம். கிரீன்லாந்து உலகிலேயே மிகப்பெரிய தீவு. இது ஆர்டிக் பகுதியில இருக்கு. இதோட பெரும்பாலான பகுதி பனிக்கட்டியால சூழப்பட்டு இருக்கு. இங்க சுமார் 56,000 பேர் மட்டும்தான் வாழ்றாங்க. இவங்கள பெரும்பானவங்க இனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. பட் நீங்க நினைக்கிற மாதிரி பழங்குடியினா அவங்க அந்த ஒரு காஸ்டியூம் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்க வெல் எஜுகேட்டட் வெள்ளக்காரங்க தான். கிரீன்லாந்து பாத்தீங்கன்னா டென்மார்க் நாட்டினுடைய தன்னாட்சி பகுதி, அதாவது அட்டானமஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 300 வருஷமா டென்மார்க் கட்டுப்பாட்டுல தான் இது இருக்கு. 1979 ஒரு பொது வாக்கெடுப்புக்கு பிறகு கிரீன்லாந்து உள்நாட்டு விவகாரங்கள்ல தன்னாட்சி அதிகாரம் பெற்றது.
ஆனா வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு விஷயங்களை இன்னும் டென்மார்க் கையில தான் இருக்கு. இப்ப விஷயத்துக்கு வருவோம். அமெரிக்கா ஏன் கிரீன்லாந்த இவ்வளோ ஆர்வமா பாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் சொல்றாங்க. ஒண்ணு, புவியியல் மற்றும் பாதுகாப்பு. அதாவது ரஷ்யா ஏவுகணைகளை அமெரிக்காவுக்கு அனுப்புனா அது வடதுருவம் வழியா, அதாவது கிரீன்லாந்துக்கு மேலதான் வரும் அப்படின்னு கணிக்கப்படுது. அதனால இந்த ஏவுகணைகளை கண்காணிக்க கிரீன்லாந்துல இருக்கிற பிட்ஃபுக் அப்படின்ற ஒரு ஸ்பேஸை கண்காணிக்கிற மிலிட்டரி பேஸ் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயற்கை வளம். உலக வெப்பமான காரணத்தினால கிரீன்லாந்துல இருக்கிற பனிக்கட்டிகள்லாம் உருகிட்டு வருது. அரிய வகை தாதுக்கள், யுரேனியம், அப்புறம் மெட்டல் போன்ற எல்லா மினரல்ஸும் அங்க அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருதப்படுது. இந்த வளங்கள் மேல அமெரிக்காவுக்கு பெரிய ஆர்வம் இருக்குது. இப்ப ஏன்பா திடீர்னு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ரகசிய நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணமா பார்க்கப்படுது. சமீபத்துல கிரீன்லாந்துல அமெரிக்கர்கள் ரகசியமாக செயல்பட்டு கிரீன்லாந்த டென்மார்க்ல இருந்து பிரிக்க முயற்சிக்கிறதா டென்மார்க் அரசுக்கு தகவல் கிடைச்சது. இது டென்மார்க் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா ஏற்பட்டுச்சு. இதனால டென்மார்க் அமெரிக்க தூதரை வர வச்சு விளக்கம் கேட்டது. எந்த ஒரு வெளிநாட்டு தலையீடும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு டென்மார்க் எச்சரிச்சு அனுப்பியிருக்கு. ஆனா அமெரிக்கா இந்த பிரச்சனைக்கு டென்மார்க்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இதுக்கிடையில கிரீன்லாந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரீன்லாந்து மக்கள் டென்மார்க்ல இருந்து பிரிந்து சுதந்திர நாடாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜனவரி 2025 நடந்த ஒரு கருத்து கணிப்புப்படி கிரீன்லாந்துல இருக்கிற மக்கள்ல 80% பேரு தனி நாடா பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க விருப்பப்படுறாங்க. ஆனா அமெரிக்காவோட இணையணும் அப்படின்னு ஒரு இது வரும்பொழுது அவங்க அதை முழுசா எதிர்க்கிறாங்க. ஜனவரி 2025 நடந்த வேற ஒரு கருத்து கணிப்பின்படி 85% கிரீன்லாந்து பீப்புள் அமெரிக்காவோட இணையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வெறும் 6% பீப்புள் மட்டும்தான் அமெரிக்காவோட சேரலாம் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதுல இருந்து கிரீன்லாந்தோட மண் கிரீன்லாந்துக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றத காட்டுறதா தெரியுது. டென்மார்க்கோட தேசிய ஒலிபரப்பு நிறுவனமான டிஆர் அப்படின்றது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தோட தொடர்பு உள்ள குறைஞ்சது 3 அமெரிக்கர்கள் கிரீன்லாந்து சமூகத்துல ரகசியமா ஊடுருவி இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா கிரீன்லாந்துக்கும் டென்மார்க்கும் இடையில உறவை பலவீனப்படுத்துறது, கிரீன்லாந்த டென்மார்க்ல இருந்து பிரிச்சு அமெரிக்காவோட சேர்க்கிறதுக்கு ஆதரவா செயல்பட முயற்சிக்கிறதா அந்த அறிக்கை சொல்லுது. இந்த அமெரிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஆதரவா இருக்கிற கிரீன்லாந்து மக்களுடைய பட்டியலை எடுக்கிறாங்க. அதுபோல ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய கிரீன்லாந்து மக்களுடைய பட்டியலும் அவங்க எடுக்கிறாங்க. மேலும் டென்மார்க் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்க ஊடகங்கள் தவறான சித்தரிப்பையும் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அதாவது டென்மார்க்குக்கும் கிரீன்லாந்துக்கும் இடையில இருந்த வரலாற்று பிரச்சனைகளை பத்தி தகவலை சேகரிச்சுக்கிட்டு அவங்க ஒளிபரப்பி மக்கள் மத்தியில வெறுப்பை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விவகாரம் டென்மார்க் அரசுக்கு பெரிய கோபத்தையே ஏற்படுத்திருக்கு. என்னென்ன வேலையெல்லாம் அமெரிக்கா பண்ணுதுன்றத பாருங்க. இப்போ அடுத்த டாபிக் நம்ம போலாம். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில இருந்த உறவு கிட்டத்தட்ட 10 மாசமா ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்போ அந்த உறவுல மெல்ல மெல்ல சரியாகிட்டு வருது. இதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கடந்த 10 மாசமா இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையான தூதரக உறவு ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒருத்தரோட நாட்டு தூதரை இன்னொரு நாடு வெளியே அனுப்புறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய போயிடுது. ஆனா இப்போ 2 நாடுகளும் மீண்டும் தூதர்களை நியமிச்சிருக்காங்க. கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த், இவங்க பேரை பார்த்தாலே தெரியும், இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது இந்தியாவுக்கான கனடா தூதரை புதுசா நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் கிறிஸ்டோபர் கூட்டர். இதே மாதிரி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போ அதாவது ஸ்பெயின்ல இப்போ தூதரா இருக்கிற தினேஷ் பட்நாயக்க கனடாவோட தூதரா சீக்கிரமே அனுப்ப இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கும் கனடாவுக்கும் என்ன பிரச்சனை இருந்ததுன்றத லைட்டா ஒரு பின்னாடி போய் பார்க்கலாம். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் என்ன உறவு ஏன் பாதிக்கப்பட்டது அப்படின்னும் போது கனடாவோட போலீஸ் கடந்த 2023 ஜூன் மாசம் கனடாவில் இருந்த காலிஸ்தான் சப்போர்ட்டரான ஹர்தீப் சிங் நிஜார் என்பவரை கொலை செஞ்சதுல இந்திய கவர்மெண்ட்டுக்கு பங்கு இருக்குன்னு குற்றம் சாட்டினாங்க. இந்த கொலை கனடால நடந்தது. அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கத்தோட ஏஜென்ட்டுகள் கனடாவில் இருந்த குடிமக்களை எதிராக நிறைய ரகசிய வேலைகளை செஞ்சிருக்காங்கன்னு கனடா போலீஸ் சொன்னாங்க. இதனால 2 நாடுகளும் இடையே பெரிய சண்டை வந்தது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்திய தூதர்கள் கனடா குடிமக்களை பத்தின தகவல்களை இந்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியதாகவும் பிறகு அந்த தகவல்களை வச்சு இந்திய அதிகாரிகள் கனடாவில் இருக்கிற குற்ற கும்பலோட சேர்ந்து வன்முறையை தூண்டுறதாகவும் குற்றம் சாட்டினார். இது கனடாவோட இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ட்ரூடோ சொன்னார். ஆனா இந்தியா இந்த குற்றச்சாட்டுக்கு சுத்தமா மறுத்துச்சு. எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஜூன் மாசம் கனடா பிரதமர் மார்க் கார்னி
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை G7 உச்சி மாநாட்டு அழைப்பு விடுத்திருந்தாரு. அதுல 2 நாட்டு தலைவர்களும் சந்திச்சு பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் 2 நாடுகளும் தங்களோட தூதர்களை மீண்டும் நியமிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஹர்பீர் சிங் நிஜார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு 45 வயசு ஆன பிரிட்டிஷ் கொலம்பியால இருக்கிற ஒரு சீக்கிய கோயிலோட தலைவரா இருந்தார். அவர் கனடா குடிமகன். அவர் தன்னுடைய பிக்கப் ட்ரக்ல இருந்தப்போ சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் ஒரு காலத்துல வலுவா இருந்த தனி சீக்கிய நாட கேட்கிற காலிஸ்தான் இயக்கத்தோட தலைவராகவே அவர் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த பிரச்சனை பத்தின ஒரு சின்ன ஒரு கோபேக் தான். இப்போ வந்து நம்ம இந்த புதிய தூதர் கிறிஸ்டோபர் கூட்டர் அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். கனடாவுக்கான புதிய தூதரா நியமிக்கப்பட்டிருக்குள்ள இந்த கிறிஸ்டோபர் கூட்டர் வந்து கடந்த 35 வருஷமா ஒரு ராஜதந்திரி அப்படின்னு சொல்றாங்க. அவர் இஸ்ரேல் மற்றும் தென்னாப்பிரிக்கால வந்து பணியாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து டெல்லியிலும் பணியை வந்து செஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் கனடாவுக்கும் இந்தியா நம்ம வந்து புது ஒரு உறவை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான விஷயம். நம்ம அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக், நம்ம தலைவன் ட்ரம்ப்பை பத்தின டாபிக் தான். ட்ரம்ப்போட உடல்நிலை பற்றிய நிறைய வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஒருவேளை ஏதாவது பயங்கரமான சோகம், அவர் ஒரு மீட்டிங்ல இப்படிதான் சொன்னாரு, ஒருவேளை ஏதாவது பயங்கரமான சோகம் நடந்துட்டா அதிபர் பொறுப்பை நான் ஏற்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் USA டுடே பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் தேவைப்பட்டா நான் பொறுப்பை ஏத்துக்க தயார்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு. இது ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஏன் இப்படி ஒரு பேச்சு வந்ததுன்னா, சமீபத்துல டொனால்ட் ட்ரம்ப் கையில ஒரு காயம் இருந்துச்சு. தென்கொரிய அதிபர் அவர் சந்திக்கும் போது இந்த காயம் வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. இதை வச்சுதான் ட்ரம்போட உடல்நிலை பத்தி நிறைய வதந்திகள் வந்து பரப்பப்படுது. JD வான்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிபர் ரொம்ப நல்லா இருக்காருன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் தன்னோட பதவி காலத்தை சிறப்பா முடிப்பாரு. ஆனா ஒருவேளை கடவுளின் அருளால், இதை ஏன் அவர் கடவுளின் அருளான்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல, கடவுளின் அருளால் ஏதாவது ஒரு சோகம் நிகழ்ந்ததுன்னா கடந்த 200 நாட்களா நான் இங்க கத்துக்கிட்ட விஷயத்தை விட சிறப்பான வந்து நான் அதிபரா செயல்படுவேன் அப்படின்னு JD வான்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காயம், அதாவது ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டுள்ள இந்த காயம் பத்தி வெள்ளை மாளிகை வந்து ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ட்ரம்ப் வந்து தினசரி நிறைய பேர்கிட்ட கை கொடுத்தினாராம், வலி நிவாரண மாத்திரைகள் நிறைய எடுத்துக்கிட்டாராமா, இதனால அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லி மொழிப்பிருக்காங்க. வெள்ளை மாளிகையோட மருத்துவர் டாக்டர் ஷான் பார்பெல்லா அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு குரோனிக் வெனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு நோய் இருப்பதா உறுதிப்படுத்திருக்காங்க. இது 70 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சாதாரண மற்றும் ஆபத்தற்ற நிலையில இருக்கிற ஒரு நோய் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து ரூமர்ஸ், ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரம்போட உடல்நிலை பத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, நான் எப்படி வேண்டிக்கிறேன் அப்படின்னா, சீக்கிரமா வந்து ட்ரம்ப் வந்து இந்த விலகி வேற யாருன்னா வந்தாங்கன்னா நமக்கு நல்லதா நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் வேண்டிக்கிறேன். சரி, நம்ம அடுத்த டாபிக் போலாம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிரேசிலோட வெளியுறவுத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க நாட்டு வர்த்தக அமைப்பு கேமக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு கிட்ட அவங்க ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வர முடியுமான்னு ஒரு ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இது ஏன் நடந்தது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரேசில் வந்து நம்ம மாதிரி தான், அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 50% வந்து டாரிஃபை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க அமெரிக்கா. இதுக்கு பதிலடி கொடுக்க பிரேசில் ஒரு புதிய சட்டத்தை பயன்படுத்த போகுது. இந்த சட்டம் சமீபத்துல தான் பிரேசில் நாடாளுமன்றத்துல வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாடு பிரேசிலோட பொருட்கள் மேல வரி விதிச்சா பிரேசிலும் அதே மாதிரி திரும்பி வரி விதிக்கலாம் அப்படின்னு இது சொல்லுது. இது பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரெசிப்ரோசிட்டி லா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டம் வெறும் வரி விதிப்பதோட நிக்காம அமெரிக்க கம்பெனிகளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் காப்புரிமைகள், அதாவது லைசன்ஸ், அதை கூட முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா இந்த சட்டத்தை பயன்படுத்த அனுமதி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கேமக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு 30 நாள் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. இந்த அமைப்பு ஒரு அறிக்கையை தயாரிச்சு அமெரிக்காவுக்கு எதிரான என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலை வந்து பிரேசில் கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விவகாரத்தை பத்தி அமெரிக்காவுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி பிரேசிலியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இன்னைக்குள்ள இந்த விஷயத்துக்கான டீட்டெயில் வந்து நமக்கு தெரிய வரும். ஓகே நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு 5 விஷயங்களை பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன்.
இன்னைக்கு நம்மளுடைய மோடி வந்து ஜப்பான்ல இருக்காரு. ஸோ நைட்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம சேகரித்து நாளை வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். நம்ம வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டுக்குவாங்க. கமெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு எதை பற்றின வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.